ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் வரிசையில் நின்றிருந்த ராஜஸ்தானை சேர்ந்த ராஜ்தாஸ் என்ற பக்தர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, இத்தொடர்பான முழு விவரங்கள். உலக பிரசித்தி பெற்றது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கு தினந்தோறும் தமிழகம் மற்றும் வட மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இன்னைக்கு காலையில் பாத்தீங்கன்னா ஸ்படிலிங்க தரிசனம் செய்வதற்கு ராஜஸ்தானை சேர்ந்த வட மாநில பக்தர், அதாவது ராஜேஷ் தாஸ் என்றவர் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வரிசையில போயிருந்தாரு. ஃப்ரீ கூட போகும்போது கூட்ட நெரிசலை சிக்கி அவர் மயங்கி விழுந்திருந்தாரு. உடனே அருகில் இருந்தவங்க பாத்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு வந்து வெளியே உள்ள அந்த முதலுதவி சிகிச்சை மையத்துல சிகிச்சை அளிக்கும் போது அவர் ஏற்கனவே உயிரிழந்தா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து பாத்தீங்கன்னா அவர் பிரேத பரிசோதனைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்க சோதனைக்கு முன் பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு கூட்ட நெரிசல்ல சிக்கி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில ஒரு உயிரிழந்தது ராமேஸ்வரம் வந்த பக்தர்கள் மத்தியில ஒரு வேதனையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.